வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்றைக்கி நவராத்திரி 9வது நாள். சிறப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசி நாள் இல்லையா? சரஸ்வதிக்கு 3வது நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாம் இன்றைக்கி தான். இன்றைக்கி நம்ம அக்கார வடசலும் சாதாரண மூக்கடலையை வச்சு ஒரு சுண்டலும் பண்ண போகிறோம். அக்கார வடசல் ரொம்ப விசேஷம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா வரும், ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும். வாங்க, அக்கார வடசல் எப்படி பண்ணலாம், சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அக்கார வடசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பார்க்கும்போது எப்படி தெரியுது? எம்மியாக இருக்கா? வாங்க, எப்படி பண்ணலான்னா, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த டம்ளர் தான் நான் காமிச்சிருக்கிற டம்ளர். ஒரு டம்ளர் அரிசி. இந்த பருப்பை லேசாக வறுத்துட்டு நல்லா அலசி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா அரிசியும் அலசி போட்டுடுங்க. நல்லா அலசி களைஞ்சி போட்டுட்டிங்கன்னா ரெண்டும் அடுத்து அதை என்ன பண்ணணும்னா பாலில் தான் வேக வைக்கணும். அதனால் நம்ம காய்ச்சி ஆறி வச்ச பாலை, பசும்பாலை ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறோம். பசும்பால் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த பால் இருக்கோ அந்த பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அந்த பாசிப்பருப்பும் அந்த அரிசியும் இதில் தான் வேகணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா குங்குமப்பூ போட்டிருக்கோம். அந்த ஃப்ளேவரும் ஒரு கலரும் நல்லா வரும். அதனால் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நல்லா 3 சவுண்டு விட்டுக்கோங்க, ஏன்னா அது நல்லா குழஞ்சி வேகணும், சரிங்களா? அந்த பால் டேஸ்ட்டு அதில் இறங்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பியும் இதே மாதிரி காய்ச்சி ஆறின பாலை ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோம், 3 சவுண்டு போட்டு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை இந்த பாலில் எகெயின் வேக வைக்கணும். அது எப்படின்னா, அந்த பாலில் வெந்து குழஞ்சி சும்மா அப்படியே கூழ் மாதிரி வரணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த பால் காஞ்சின உடனே அந்த காஞ்சின பாலை ஊற்றி அதுக்கப்புறம் இப்போ வேக வச்ச அரிசியும் போட்டுடுறோம். பாருங்கள் எப்படி வேகிறது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வெந்த உடனே நான் நல்லா சுத்தப்படுத்தின வெல்லம் வாங்குகிறேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு எத்தனைனா கிட்டத்தட்ட நான் 2.5 டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா வெல்லம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் 2 டம்ளர் வெல்லம் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியில் கரைச்சி ஊற்றணுன்னா கெட்டியாக கரைச்சிட்டு கரைஞ்ச உடனே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம், சரிங்களா? நான் அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், இந்த வெல்லத்தை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கரையும். பாருங்கள், அதுக்குள்ளே எப்படி ஜம்முன்னு ரெடியாக எடுத்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு டம்ளர் காமிச்சிருக்கீங்களா, அதில் 3/4 டம்ளர் நெய்யை நல்லா உருக்கி அதில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு அப்படியே கொட்டணும். அப்போ தான் இந்த அக்கார வடசல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பிரசாதம் கொடுக்கும்போது அந்த கையிலேருந்து முழங்கை வரைக்கும் நெய் அப்படியே வழிஞ்சி ஓடணும். அதுதான் அதோட டேஸ்ட்டே. அதனால் நம்ம ஸ்டைல் அக்கார வடசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் கூட நெய் ஊற்றலாம், சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய்யை எடுத்து மேலே கொஞ்சம் போட்டுட்டு அது அப்படியே உருகும். அதில் தான் ஒரு டேஸ்ட்டே. இதை நான் பண்ண 2 நிமிஷத்தில் காலி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ சூப்பராக எம்மியாக இருந்தது. யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு தான் பண்ணேன். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இது மாதிரி நல்லா கலரின பிறகு கொஞ்சமாக குங்குமப்பூ போடணும். ஸோ அந்த குங்குமப்பூ எகெயின் கொஞ்சம் ஏன் போடுறேன் அப்படின்னா, அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சும்மா கொஞ்சோண்டு மிளகு சைஸு கொஞ்சமாக தான் போடணும். அதை நல்லா கையில் நசுக்கி அப்படியே சேர்த்துட்டோன்னா அந்த ஃப்ளேவர் அந்த பிரசாதம் மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு அந்த கூடாரை வெல்லத்துக்கு பண்ணுவா பாருங்கள், பிச்சின்னு போயிடும் பிரசாதம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ நம்ம 2ம் கலந்துட்டோம், குங்குமப்பூ கலந்துட்டோம், பச்சை கற்பூரம் கலந்துட்டோம், நெய் அப்படியே மிதக்கிறது, அவ்வளோதான். நம்மளோட பிரசாதம் சூப்பராக ரெடியாக எடுத்து இந்த நெய் ஒன்றும் பண்ணாது, உருக்கின நெய் உடனே சாப்பிட்டுடுங்க. எம்மியாக இருக்கும். பார்க்கும்போதே டெம்ப்ட் பண்ணும், சாப்பிட்ணும் வேணும்னு கேட்கும், ஆனால் இருக்காது. லைக் போட்டுக்கோங்க, நல்லா இருந்தால் கமெண்ட் கொடுங்க. இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை, அதாவது மூக்கடலை வச்சு எப்படி சுண்டல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், மூக்கடலை ஊற போட்டதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அதாவது நம்ம சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் காத்தால ஊற வைக்கணும், நைட்டு ஊற வச்சோன்னா காத்தால பண்ணணும். இதுதான். இப்போது நம்ம அந்த மூக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கோமா? ஏன் மஞ்சப்பொடி சேர்க்குறோம்?
அது ஒரு கிருமி நாசினியாக வேலை செய்யும். அதுக்கும் தேவையான உப்பையும் போட்டுட்டோம். உப்பையும் போட்டுட்டு நம்மளோட பேனை வந்து மூடிடுறோம். மூடிட்டு குக்கர் வெயிட் போட்டு 3 சவுண்டு போடணும். இப்போது மஞ்சளை பற்றி நான் சொன்னேன். மஞ்சள் வந்து வயிற்று புண்ணு வாய் புண்ணு எது இருந்தாலும் ஆற்றிடும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே குக்கர் சவுண்ட் போட்டுறது திறந்துட்டேன். இப்போது நம்மளோட சுண்டல் வெந்துடுது. இப்போ பாருங்கள் அது எப்படி வெந்திருக்குன்னா, இதை பாருங்கள் இப்படி வேகணும், அப்படியே மாவு மாதிரி ஆகணும். அப்போ 3 சவுண்டு போடணும். ரொம்ப நேரம் அந்த ஊறுற பதமும் இருக்குது. பாருங்கள் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டோம். அப்புறம் கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடித்த உடனே நீங்கள் ஒரு சிவப்பு மிளகாய் எடுத்து பிச்சு சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், வேக வச்ச மூக்கடலை இருக்கு இல்லையா, உப்பு போட்டு வேக வச்சிடுறோம். அதை இதில் சேர்த்துடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலருங்க. இது வந்து நல்ல கொலஸ்ட்ரால், அதனால் கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு வந்து ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு ஆயில் பசை இருக்கும், ஷைனிங் இருக்கும், எங்காக இருப்போம், முடி நன்னா இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக சேருங்க. நம்மளோட சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுத்து. சாப்பிட்டுட்டு கமெண்ட்டு கொடுக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுருங்க, சரிங்களா? ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.